மார்னிங் விஷாரத் ருத்ரா ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிப்பனி பார்க்க போகிறோம். சரவணா கைட்டில் பேஜ் நம்பர் 353 இருக்கிற உதயன் அப்படின்ற ஸ்டோரியிலேருந்து கொடுத்துருக்க டிப்பனி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ்தவ தத்தா. வாஸ்தவ தத்தா யாருன்னா உதயனோட மனைவி. உதயனுக்கு 2 மனைவி இங்கே இருப்பாங்க. அதில் இவங்க தான் முதல் மனைவி. So first point, Dr. रामकुमार वर्मा जी लिखक उदयन नामक ऐतिहासिक एकांकी का एक प्रधान स्त्री पात्र है वास्तव दत्ता. वास्तव दत्ताன்றது ஒரு பெண் கதாபாத்திரம். அந்த இதிகாச ஏகாங்கி, ஒரு பிரசித்தி பெற்ற இதிகாச தொடரான உதயன் அப்படின்றத யார் எழுதியிருக்கா? रामकुमार वर्मा जी. वक उदयन की पत्नी है. ये उदयनुடைய ஒய்ஃப். ஆருணி கோ பராஜித் கர்கே, அதான் ஆருணி அப்படின்னு ஒரு இடத்த வெற்றி பெற்று உதயன் கௌஷாம்பி லவுட்டே ஹே. கௌஷாம்பி அப்படின்றது உதயன் இருக்கிற ஒரு ஊரோட பேர். அதுக்கு ரிட்டன் ஆகிறான். உன்கி தோனோ பத்னியாங், உதயனுக்கு 2 ஒய்ஃப்னு சொன்னேன் இல்லையா, உன்கே சதார் ஸ்வாகத் கர்த்தி ஹே. சாதாரண மரியாதையோட ஆரத்திலாம் எடுத்து அவருக்கு பூ மாலைகள்லாம் அனுபவிச்சு வெற்றி பெற்று வர கணவரை வரவேற்கிறாங்க. வாஸ்தவ தத்தா சிம்ஹாசன் பர் மாலாயேங் டால்கர் ராஜா ரஹீத்தி சச்சா ரஹீத்தி. உட்கார போகிற அந்த சிம்மாசனத்தில் நிறைய பூக்களால் செஞ்ச மாலாயேங் அப்படின்னா மாலை, சிம்ஹாசன் அப்படின்னா ராஜா உட்கார்ற சேர். வாஸ்தவ தத்தானா நான் மனைவியோட பேர். டால்கர் போட்டு வைக்கிறாங்க. வக்கு வீணா பி பச்சாத்தி ஹை, அவங்களுக்கு வீணை வாசிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்கு, வாசிக்கிறாங்க. வக்கு குச் மாலாயேங் உதயன் கே கலே ஹே டால்னி கேலியே. கலேனா கழுத்து. சில மாலைகளை என்ன பண்ணுறாங்க, அவர் கழுத்தில் போடுறதுக்காக சுரக்ஷித் ரக்தி ஹை, ரொம்ப பத்திரமா வைக்கிறாங்க. அவ்வளோ அன்பு உதயன் மேலே அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வக்கு சமாவதி, சமாவதினா அந்த 2வது ஒய்ஃபோட பேர். சே கஹத்தே ஹை சாரே மாலாயேங் सिंहासन पर टाल टेकी तो सम्राट के सचिव கண்ட் கேலியே கியா சக்கேங்கே. அதாவது எல்லா மாலைகளையும் உதயமானுடைய சிம்ஹாசன் அவரோட கழுத்தில் போடுறதுக்குன்னே எடுத்து வச்சிட்டோன்னா போர்லேருந்து உயிரோடு திரும்பி வர வீரர்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சமாவதி கிட்ட சொல்கிறாங்க. சிம்ஹாசன் பர் வச்சிட்டோன்னா தோ சாம்ராட்கே, பேரரசருடைய ஜீவித் கண்ட், உயிரோடு இருக்க தொண்டர்களுக்காக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. யக்க சூன்கர் சமாவதி கஹத்தி ஹை. இதை கேட்டு இந்த செகண்ட் ஒய்ஃபு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. ஆப்கி பகுலதா கா ஸ்தான் புஷ்ப மாலேயும் கிரஹன் நகி கர் சக்தி. இவ்வளோ பெருந்தன்மையாக ஹஸ்பண்டை பற்றி மட்டும் யோசிக்காமல் தன் வீரர்களை பற்றி யோசிக்கிறாங்க இல்லையா, இந்த பெருந்தன்மைக்கு இந்த பூ மாலைகளை கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் நல்ல எண்ணத்துக்கு இந்த பூ மாலைகள் ஈடாகாதுன்னு அவளை பாராட்டி இந்த சொல்கிறான். வாஸ்தவ தத்தா ததாஹத் கோ தத்துவம் பர் விஸ்வாஸ் ரஹிதி. இதில் ததாஹத் அப்படின்றது யாருன்னா புத்தர் மாதிரி. ஆன்மீக பௌத்த மதர்கள், புத்தர் சமயம் இருக்கு இல்லையா, பௌத்தம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சமயத்தை பற்றி பிரசங்கம் செய்கிறவர் தான் இந்த ததாஹத். ததாஹத் ஒரு சாமியாரனே வச்சுக்கலாம். அவர் சொல்கிற தத்துவர்கள் மேலே விஸ்வாஸ், நம்பிக்கை நிறையா இருக்குது. யாருக்கு? வாஸ்தவ தத்தா. இந்த ததாஹத் என்ன சொல்வார் அப்படின்னா, அஹிம்சை வழியில் தான் போரிடணும், எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி தத்துவங்கள்லாம் சொல்வார். வாஸ்தவ தத்தா கஹத்தி ஹை. வாஸ்தவ தத்தா இப்போ சொல்கிறாங்க, ஆரிய கிருமான் பர் விஸ்வாஸ் ரகத்தி ஹை. ஆரியர்கள் என்ன பண்ணுறாங்க, வன்முறை மேலே தான் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தத்தாஹத் மதூர் வாணிமே. மதூர் அப்படின்னா இனிமையான, வாணினா வார்த்தை. தத்தாஹத் இனிமையான வார்த்தைகளில் சொல்கிறாங்க. ஆரிய ஹிம்சா சே பிரசன்ன ஹோத்தி ஹை. பிரசன்னா சந்தோஷம். ஆரியர்களுக்கு சண்டையில் தான் சந்தோஷம் அளிக்குது. அவு தத்தாஹத் அஹிம்சா கோஹி ஜீவித்து மாட்டி ஹை, ஜீவன் மாத்தி ஹை. ஆனால் தத்தாஹத் அஹிம்சையில் தான் தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வராரு. இந்த தத்தாஹத்தும் ஒரு இளவரசர் தான். ஆரிய
தண்ட் தேத்தி ஹை, ஆரியர்கள் என்ன பண்ணுறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. தத்தாகத் க்ஷியாமா கர்த்தி ஹை, மன்னிப்பு தராங்க. தோனே ஏக் தூசரே சே கர்னே பின்ன ஹை, ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தியா அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. வஹா உதயன் ஆதி ஹை, இதுக்கு இடையில் அங்கே உதயன் வராரு. வே கனகவதி கே விருதே, கனகவதின்ற ஒரு இடத்துல ஒரு கிளர்ச்சி, ஒரு குட்டி சண்டை வருது. தவானே அப்படின்னா அதை வந்து தீர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இப்போ தானே ஒரு போர் முடிச்சுட்டு வந்திருக்காங்க, திருப்பி ஒரு யுத்த பூமி ஜானே கேலியே ஃபிர்பி உடனே யுத்த பூமி போகிறதுக்காக சேனாக்கா நிருக்ஷனா கர்னா சாத்தி ஹை, நிருக்ஷனா தயார்படுத்துறது, எல்லாம் தயாராக இருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ தான் போயிட்டு வந்திருக்கோம், எல்லா சேனைகளையும் அரேஞ்ச் பண்ணுங்க. உதயன் என்ன பண்ணுவார், அவரோட சேனாதிபதியை கூப்பிட்டு இதை சொல்லுவார், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ உத்தேஷ் தேனே கேலியே தத்தாகத் கௌஸ்லாம்பி மே பிரவேஷ் கர்த்தி ஹை, அந்த தத்தாகத் யாருன்னு சொன்னேன், சாமியார்னு சொன்னேன். கௌஷாம்பின்றது இந்த உதயன் ஆடுற ஊரோட பேர். உபதேசம் பண்ணுறதுக்காக அந்த கௌஷாம்பிக்கு தத்தாகத் வந்திருக்காரு. இந்த சேனைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவர் உபதேசத்தை கேட்கறதுக்காக போயிடுவாங்க. ஸோ உடனே சேனாதிபதி என்ன சொல்லுவார், எந்த சேனைகளும் ரெடியாக இல்லை, அவங்கெல்லாம் உபதேசம் கேட்டுட்ருக்காங்கன்னு சொன்னோடனே உசசே குரோது ஹோக்கர்னால கோவப்பட்டு உதயன் चींपे शब्द बेपी बाण चलाकर तयाहत को मारना चाहती है. சீம்பேனா சத்தமே இல்லாமல் அம்பு எய்துற ஒரு கருவி உதயன் கிட்ட இருக்குது, அதை எய்து இந்த தத்தாகத்தை கொன்றணும் அப்படின்னு அந்த அளவுக்கு கோவம் வருது உதயனுக்கு. ஸோ அவர் தயாராகிறார். மகர்வக்கு பன் மஞ்சுகோஸ் கி கலேமே லக் ஜாத்தி ஹை. மஞ்சுகோஸ் யாருன்னா இந்த இரண்டு மனைவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அரண்மனையில் நிறைய தோழி இருப்பாங்க. ஸோ மஞ்சுகோஸும் தலைமை தோழி என்ன பண்ணுறாங்க, இந்த மஞ்சுகோஸ்க்கு புத்தன் மேலே, அந்த தத்தாகத் மேலே மிகப்பெரிய அன்பு இருக்கும். இப்போ இவங்க உதயனுக்காக மாலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மஞ்சுகோஸ் என்ன பண்ணுவாங்க, நான் அந்த மாலையை புத்தருக்காக கொடுக்க போகிறேன்னு பர்மிஷன் கேட்டு அவங்கள பார்க்கறதுக்கு மாலை அனுபவிக்க போவாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவர் வில்லை விட்டுருவார். இடையில போனால் மஞ்சுகோஸ் மேலே அந்த வில்லு பற்றும், புத்தன் மேலே படாமல். ஸோ அதிலிருந்து உதயன் என்ன பண்ணுவார், அந்த உதயனுக்கு தத்தாகத் வந்து அறிவுரை சொல்வார். இப்போ வந்து நம்ம கோவப்படுறனால இப்போ வேஸ்ட்டாக உங்களால் ஒரு உயிர் போயிடுச்சு இல்லையா, அகிம்சையில் வந்து உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க, அது எல்லாருக்கும் நன்மை பயக்கும்னு சொன்னோடனே அவர் அந்த ஹிம்சாவை விட்டுட்டு அஹிம்சாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த பான்னா பானம், அதாவது வில்லு மஞ்சுகோஸ் மேலே கழுத்தோல போய் பட்டுருது. தத்தாகத் உபதேஷ் சூன்கர், அதுலேருந்து தத்தாகர் உபதேஷ் கொடுக்குறாரு. அதை கேட்ட உதயமான் கி அஹிம்சாக்கா ராஸ்தா ஆப்னே லஹேர், அந்த அகிம்சை வழியில் நடக்க ஆரம்பிச்சிருவார். உதயன் கே மண் பரிவர்தன் மே வாஸ்துகதா கா பி ஹாத் ஹை. ஸோ இந்த உதயனுடைய மனமாற்றத்துக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த வாஸ்தவ தத்தா ஃபஸ்ட்டு ஒய்ஃபு, அவங்கள பற்றினா டிப்பனி தான் இது. ஸோ அவங்க அந்த தத்தாகத் வந்து அரண்மனையில் இருக்கிற தோட்டத்தில் தான் உபதேசம் கொடுத்துட்ருப்பார். அவங்க வரலை, அங்கேருந்தே அவங்க அனுமதிக்கலைன்னா தத்தாகத்தோடைய உபதேசம் வந்து உதயமானுக்கு கிடைச்சிருக்காது. அவனோட மாற்றத்துக்கு வாஸ்தவ தத்தா தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர்னு சொல்லி இந்த டிப்பனியை முடிக்கிறாங்க. நான் மார்க் பண்ணியிருக்கதை பாயிண்ட்டாக போட்டு எழுதுங்க. தேங்க்யூ.